வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு சொந்தமானது இந்த வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானோட அம்சத்தில் நம்மள சில பேர் பிறந்திருக்கோம். யார்? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, ராசி ரிஷபம் அல்லது துலாமா, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 6 அல்லது 15 24. நீங்கள் எல்லாம் சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. என்ன செய்கிறது? நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்திருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அங்கே நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், சரிங்க. எப்படி இருக்க போகிறது வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்குறோம். மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பாக பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாளாக இது இருந்தே தீரும். குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் விசேஷம். குறிப்பாக ரோகிணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும். எனவே பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல், கலக்கிறீங்க. நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியமும் புத்தி கூர்மையும் பொறுமையும் ஜெயிக்க வைக்கிறது பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். குறிப்பாக மிருகசீரிடத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ஆனால் இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அதனால் அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கு. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. கவனம், எல்லா விஷயத்துலையும் கவனம். அனுகூலமான எண் நிறம் திசையெல்லாம் இல்லை. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றதுக்கு நல்லாவே இருக்குது. சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசைவ உணவை தவிர்க்கலாம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதலாம், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கலாம். ஓம் தன்வந்தரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அளவாக சாப்பிடலாம். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும்.
உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். புதிய வகை உணவுகள் இன்னைக்கு தவிர்க்கலாம். புதிய இடத்துல சாப்பிட்றதையும் இன்னைக்கு தவிர்க்கலாம். வண்டியில் நீங்கள் ஓட்டினாலும் சரி, இன்னொருத்தர் வண்டியில் போனாலும் சரி, குறைவான வேகத்தில் போகிறது பாதுகாப்பானது. கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாள். குறிப்பாக மூல நட்சத்திரத்திற்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சாந்தமான மனது, தாராள மனப்பான்மை, புத்தி கூர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாள். அப்புறம் என்னங்க, கலக்கிறீங்க. பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் என்ன தொழிலில் வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்கள் தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லாவே இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற கோபம், தேவையற்ற தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்னும் நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை, ஜோதிடரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.